மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களைத்தான் தேடி வரப்போகிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி இப்போதான் பார்த்து முடித்தோம் சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சூப்பரான கோல்டன் ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 5 கிரகங்கள் 11ஆம் இடத்தில் சேர்கிறது. வாழ்க்கையிலே நண்பர்களே, இந்த 11ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது, வெற்றி கொள்ளும் இடம். ஸோ பொதுவாகவே இந்த வெற்றி கொள்ளும் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே நீங்கள் ஒரு நிறைய விஷயங்களை ஜெயிக்கலாம். இதில் 5 பேர் வந்தால் என்ன ஆகும்? அப்போ எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான ஆளாக நீங்கள் கருத வேண்டிய யார், மிஸ்டர் சனி. 11 கூடையவனே அவர் தான். அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே ராகுவோட சேர்ந்து ராசிநாதன் செவ்வாய், அப்புறமா 2 கூடைய சூரியன், 2 கூடைய சுக்கிரன், 5 கூடைய சூரியன், 6 கூடைய புதன். ஒரு ஊரே இருக்கு. இப்போது இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சூரியன் வந்து தலைமை பதவியே தராரு. சனி என்ன பண்ணுகிறார், சனி வந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வைக்கிறார். ராகு என்ன பண்ணுறார், தோல்வியே இல்லாத நிலையை உருவாக்குறார். அப்போது ஒரு டீம்